சிவகங்கையில் நடந்த அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக தலைவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசப்பட்டது. தனக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிவகங்கையில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலர் கருணாகரன் பேசுகையில், தென் மாவட்டங்களில் திமுக அசுர பலத்துடன் இருக்கிறது. அதற்கேற்ப நாம் தயாராக வேண்டும். முக்குலத்தோர் சமுதாய தலைவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். முக்குலத்தோர் சமுதாயத்தை ஈர்க்கக்கூடிய தலைவர்களை அதிமுகவில் உருவாக்க வேண்டும் என்றார். பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லியில் மாசு அதிகரித்துள்ளது, அதனால் பல தீங்குகள் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழுமுதல் காரணம் டெல்லி அரசின் மோசமான செயல்பாடுதான் என்று கூறியுள்ளார். அத்துடன் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன் பெயரை பொய்மொழி என மாற்றி வைத்துக் கொள்வது நல்லது. அந்த அளவுக்கு பொய் பேசுகிறார். அவர் சொல்லும் அனைத்து தகவல்களுமே பொய். இப்படித்தான் மற்ற அமைச்சர்களும் உள்ளனர். மொத்தத்தில் திமுக அமைச்சர்கள் ஒருவருக்கு கூட நிர்வாகம் செய்ய தெரியவில்லை. தமிழகத்தில் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு குறித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இணை ஆணையர் தலைமையின் கீழ் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கூட்டம் நடத்தவில்லை. அது ஏன்? மத்திய அரசு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஒதுக்கிய 5000 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் நடக்கின்றது. மேலும் 14வது நிதிக்குழு பரிந்துரையின் பேரில் 32% வெர்டிக்கல் நிதி பகிர்மானத்தை 42% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அரசின் நலத்திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் சூட்டுவதற்கு பதிலாக சுதந்திர போராட்டத்திற்கும் தமிழுக்கும் போராடிய தலைவர்களின் பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் ஹெச். ராஜா பேசியுள்ளார். அத்துடன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரியின் உயிருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரும் வகையில் போலீசார் மற்றும் சிறைத்துறையினர் ஈடுபடுவதாக தெரிகிறது. நீதிமன்றம்தான் கஸ்தூரிக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், கஸ்தூரி பேசியது அவதூறு என்றால் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு பின் அவரை கைது செய்திருக்கலாம். சட்டம் அதைத்தான் சொல்கிறது. இப்படித்தான் எதிர்த்தரப்பினரை பழிவாங்கும் நோக்கோடு தமிழக அரசு நடந்து கொள்கிறது என்றும் ஹெச். ராஜா பேசியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோவில் கொடிமர விவகாரத்தில் சார்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அறநிலையத்துறை மீறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் கல்லூரி மாணவர்கள் துணையுடன் நடத்தப்பட்ட எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் திண்டுக்கல், கடலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் 100% பணிகளை நிறைவு செய்து முதல் 3 இடங்களை பெற்றுள்ளது. போலி உறுப்பினர்களை நீக்கி கூட்டுறவு அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறும். அதற்கான தேதியை முதலமைச்சர் அறிவிப்பார் என்று தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். ஆவடி அருகே பட்டாபிராமில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்படும் வகையில் டைடல் பார்க் அமைக்கப்படும் என்று 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. தமிழகத்தில் 3வது டைடல் பார்க்கான இது 11 ஏக்கர் நிலப்பரப்பில் 5.50 லட்சம் சதுர அடியில் 279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 தளங்களை கொண்டு ஒரே கட்டடமாக கட்டப்பட்டு வந்தது. கரோனா தொற்று உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கட்டுமான பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பணிகள் தற்போது முடிவடைந்துள்ளன. இந்த டைடல் பார்க்கில் அலுவலகங்கள், கட்டடங்களுக்கான அறை, உணவுக்கூடம் என அனைத்து வசதிகளும் உள்ளன. கடந்த 9ஆம் தேதி டிட்கோ மேலாண்மை இயக்குனர் சந்தீப் நந்தூரி தலைமையில் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு திறப்பு விழாவுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த டைடல் பார்க் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள பள்ளி விடுதியில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் தப்பி வந்த 8 மாணவர்களை சேலையூர் போலீசார் மீட்டு அவர் மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பள்ளிக்கு தகவல் தெரிவித்து அவர்களிடம் ஒப்படைத்தனர். பாலின பாகுபாடுகள், ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே. பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் 3.3 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் படித்து வருவதாக
அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 2008-9 ஆண்டுக்கு பிறகு 15 ஆண்டுகளில் முதல் முறையாக அந்த நாட்டுக்கு சென்று படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. கடந்த 2022-23 இந்த பட்டியலில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் இருந்தது. எதிர்வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் நவம்பர் 24ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் இயக்கப்படும் விரைவு ரயில்களில் புதிதாக 583 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஏசி அல்லாத பெட்டிகள் ரயில்வேயில் இணைக்கப்படவுள்ளன.